Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. கண்ட்ரோல் இல்லாத உள்ளாட்சி தலை சுற்றும் முதல்வர் பாதிக்குமா பிளான் 2026 அப்படிங்கிற தலைப்புல வந்து எழுதியிருக்காங்க. இது ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான் இது. அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். கவுன்சிலருங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதும், சொந்த கட்சி மேயருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அதில் சில இடங்களில் வெற்றி பெறுவதும் பொதுமக்கள் மத்தியில் வந்து முகத்தை வந்து சுளிக்க வச்சுருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 100 தொகுதியை பாதிக்கின்றோம். ஏன்னா நகராட்சி எல்லைகளையும் சேர்த்து பார்த்தீங்க. இப்போ 100 தொகுதியில் உங்கள் நிலைமை சந்தி சிரிக்குதுன்னா, இந்த பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றது ஒன்றை காரணியை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை, பஞ்சமாக பாதகங்களை, ஊழலை மறைக்க முடியாது. காமன் மேனை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் என்ன சொல்கிறாரு, மேயர் என்ன சொல்கிறாரு, கவுன்சிலருடைய அட்ராசிட்டிஸை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கருணாநிதி ஆட்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எடப்பாடி ஆட்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாலின் ஆட்சியிலையும் கட்டுப்படுத்த முடியல. எங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை அவரே எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. பெயர் குறிப்பிட விரும்பாத மேயர் கவுன்சிலர் கூறினா அதெல்லாம் இல்லை. கேமரா முன்னால் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக. சமீபத்தில் மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து கடந்த வாரம் வந்து நம்ம பேசியிருந்தோம் சார், நமது நேர்காணலில். ஆனால் இந்த முறை வந்து ஜூவியுடைய தலைப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. என்ன கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல் இல்லாத உள்ளாட்சி தலை சுற்றும் முதல்வர் பாதிக்குமா பிளான் 2026 அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருக்காங்க. இதில் நம்ம முழுமையாக படிக்கும்போது இதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, திமுக சேர்மேன், மேயர் மற்றும் பேரூராட்சி தலைவர் முதற்கொண்டு இவங்களுக்கு எதிராக சொந்த கட்சி கவுன்சிலர்களே வந்து சில நேரம் போர்க்கொடி தூக்குவது அறிவாலய வட்டாரத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்? 25 மாநகராட்சிகளில் 68 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றாங்க. மாநகராட்சிகளில் ஏன்னா நம்ம கடந்த வாரம் நம்ம பேசுனதோட சாராம்சம் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் வந்து வெறும் மதுரையில் நடந்த ஊழல் மட்டும் இல்லை, இதன் எதிரொலி பல மாநகராட்சிகளில், நகராட்சிகளில் கூட கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான் இது. அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிப்புலையும் மற்ற விஷயங்கள் ஏற்பட்ட ஸ்கேம்ன்றது, குறிப்பாக வரி விதிப்பில் பெரிய அளவில் தனியார் நிறுவனங்களுக்கு வரியை நிர்ணயிக்கிறதுல குறைச்சி போட்டாங்கன்றது தான் அந்த கேஸ் 200 கோடின்றது. இது மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா எல்லா மாநகராட்சியிலையுமே நடந்திருக்குன்றது தான் பரவலான புரிதல். அதை தவிர நடக்கக்கூடிய முறைகேடுகள் பெரும்பாலான மாநகராட்சிகளில் மாநகராட்சி சேர்மனுக்கு எதிராக அந்த கவுன்சிலர்களே வந்து மாநகராட்சிக்கு சேர்மன் அவங்களுக்கு தானே, அவங்க கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். மாநகராட்சி மேயர், நகராட்சியில் சேர்மன். ஆமாம், சாரி, மாநகராட்சி மேயர், நகராட்சியில் சேர்மன். அவங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்தது. 3 இடத்த நம்ம பேசணும்: திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம். கோயம்புத்தூரும் திருநெல்வேலியும் மாற்றிட்டாங்க, காஞ்சிபுரம் தப்பிச்சிடுச்சு. இப்போ இன்னொரு இடத்துல போன வாரம் அந்த ஒரு லேடி நகராட்சியில் வந்து சங்கரன் கோயில் நகராட்சியில் திமுக கவுன்சிலருங்களே ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எதிர்கட்சிகளும் வந்து அந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஜூவி கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அரசியல் கட்சிகளில் உட்கட்சி பஞ்சாயத்துகள் எழுவது சகஜமானது தான். அதிலும் திமுகவில் பஞ்சாயத்துகளுக்கு என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை. அதெல்லாம் சரி கட்டி நிர்வாகிகளை அரவணைத்து செல்வதற்கான அமைப்பு செயலாளர்கள், முதன்மை செயலாளர் என ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது திமுக தலைமை. ஆனால் அந்த கட்டமைப்பால் சரி செய்ய முடியாத அளவுக்கு உள்ளாட்சியில் நடக்கும் உள்குத்துக்கள் திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கின்றன. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் கிளம்பும் கமிஷன், ஊழல், முறைகேடு குற்றச்சாட்டுகளால் தலை சுற்றி போயிருக்கிறார் முதலமைச்சர். அதையெல்லாம் சொந்த திமுக கட்சியினரை கிளப்புவதுதான் முதலமைச்சரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அடுத்த படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழகத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளில் சுமார் 68 சட்டமன்றங்கள் தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 25 மாநகராட்சியில் 68 சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ சீட். திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பாடுகளால் அந்த தொகுதிகள் எல்லாம் 26 திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் என அரண்டு போயிருக்கிறது கட்சி தலைமை என்கிறார்கள் அறிவாலய சீனியர்களே. இதில் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒவ்வொரு இடமா அவங்க சொல்லிட்டு வரும்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நகராட்சிகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து, அதாவது திமுக சீனியர்கள் சொல்லுவது தான் யதார்த்த நிலைமை. திமுகவின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் மோதல்கள், கமிஷன் பஞ்சாயத்துகள், நம்பிக்கையில்லா தீர்மான படையெடுப்புகளால் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியும் எரிச்சலும் உருவாக்கியிருக்கின்றன. கவுன்சிலருங்க ஒவ்வொரு இடத்துலையும் 25 மாநகராட்சியில் 68 சட்டமன்ற தொகுதி இருக்குது.
கவுன்சிலருங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதும், சொந்த கட்சி மேயருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அதில் சில இடங்களில் வெற்றி பெறுவதும் பொதுமக்கள் மத்தியில் வந்து முகத்தை வந்து சுளிக்க வச்சுருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் வெடித்திருக்கும் 200 கோடி ரூபாய் வரி விதிப்பு முறைகேடு தலைமையின் கட்டுப்பாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை என்பதற்கு பொருத்தமான உதாரணம். தமிழ்நாடு முழுக்க மற்ற மாநகராட்சிகளிலும் நடந்திருக்கும் வரி விதிப்பு விவகாரங்களை தோண்டினால் பெரும்பூதமே கிளம்பும் என்கிறார்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் சேர்மன் பதவி இழந்த சங்கரன் கோயில் உமா மகேஸ்வரி தனக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். இதிலிருந்தே கட்சி தலைமை சொல்லும் எதையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேட்க தயாராக இல்லை என்பது புரிகிறது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை பேசி பார்த்தும் அவர் சொல்லை மீறி உமா மகேஸ்வரி வழக்கு தொடுக்கிறார் என்றால் நிலைமை இப்படி தான் இவ்வளவு மோசமாக இருக்கிறது. தவிர இது போன்ற வழக்குகள் சச்சரவுகளால் நகராட்சியே செயல்பட முடியாத நிலைமை தள்ளப்படும், டிஃபெக்ட் ஆகிடும். நகராட்சி ஸ்தம்பிக்குது, நகராட்சி நிர்வாகமே ஸ்தம்பிக்குது. முடிவில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் வெறுப்பையும் திமுக சம்பாதிப்பதுதான் மிச்சம் என்கிறார்கள் திமுக சீனியர்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள 65 மாநகராட்சிகளின் எல்லைக்குள் 68 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. அங்கேயெல்லாம் கவுன்சிலர்கள் செய்யும் அடாவடிகள், உட்கட்சி மோதல்கள் பொதுமக்களிடம் திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றன. லோக்கல் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், பொறுப்பு அமைச்சர், மண்டல பொறுப்பாளர் என யார் முயற்சி செய்தாலும் பஞ்சாயத்துகளை சரி செய்ய முடிவதில்லை. இந்த கவுன்சிலர்களால் அந்த 68 தொகுதிகளிலும் திமுகவின் வெற்றிக்கு செக்கு விழுந்திருக்கிறது. நகராட்சி எல்லைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நகராட்சி எல்லைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் இருக்கும் சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை 100ஐ தாண்டும். இதுதான் கேட்ச். 25 மாநகராட்சியில் 68 சட்டமன்ற தொகுதிகள். கவுன்சிலருங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கின்னு அவன் சொந்த மேயர் அவங்களே காலை வாரிக்கின்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவுத்து சந்தி சிரிக்க வச்சுது 68 சட்டமன்ற தொகுதிகளை பாதிக்கும்னா அதையும் தாண்டுது. எது? நகராட்சி எல்லைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளையும் இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 100ஐ தாண்டும். அங்கேயும் தாண்டவமாடும் பஞ்சாயத்துகள் கட்சியின் வெற்றிக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 100 தொகுதியில் திமுகவுக்கு கண்டம் காத்திருக்குது. பொது வெளியில் இருக்க விஷயங்களை வச்சே நீங்கள் இதை முடிவு பண்ணலாம். தேனும் பாலும் ஓடுதுன்னு திமுகவோட ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் திமுக ஆதரவு கட்சிகளையும் அவர்களுக்கு தினமும் காவடி தூக்குகிற மீடியாவும் தனிநபர்களும் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்க மறுக்கிறாங்க. அவங்க கண்களை பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணி மறைக்குது. கிட்டத்தட்ட இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டிருக்கிற ஊழல், கவுன்சிலர்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சு சொந்த தலைமை மீதே மேயர் மீதே அவங்க சொந்த மேயர் மேலே அவங்க கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானங்கள், வெளியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எல்லாம் சந்தி சிரிக்குது. எந்த லெவலுக்குன்னா 2 மேயரை மாற்றிட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சிட்டார். இன்னும் பல மேயர்களுக்கு எதிராக பிரச்சனை தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 100 தொகுதியை பாதிக்கும். ஏன்னா நகராட்சி எல்லைகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 தொகுதியில் உங்கள் நிலைமை சந்தி சிரிக்குதுன்னா 234 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், 31 36 நாங்கள் தான் ஜெயிப்போம், நிரந்தர திமுக ஆட்சின்றதெல்லாம் எத்தகையது ஒரு பகல் கனவு. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதாண்ணா. இது ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த திமுக அரசு இருக்குங்க. அந்த வடிவேலு காமெடி வரும்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற கதை தான் திமுக கதை. உள்ளாட்சி அமைப்புகள் தான் உயிர் நாடி, அவங்க தான் மக்களோட மக்களை கனெக்டில் இருக்காங்க. அங்கே திமுகவில் வந்து திமுக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் ஊழல் வந்து வெள்ளமாக ஓடுதுன்றதை வெளியில் இருக்க அண்ணா திமுகவோ பிஜேபியோ பாமகவோ விஜய் கட்சியோ சீமானோ சொல்லலை, மீடியா சொல்லலை, திமுககாரனே சொல்கிறான்னா வெறுமனே வாய் அளவில் பேசிட்டு அல்லது ரீல்ஸ் போட்டுட்டு போகிறது, ட்வீட் போட்டுட்டு போகிறதுலாம் கிடையாது. கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோம், தெருவில் இறங்கி தர்ணா பண்ணுறான், மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறான். கட்சி தலைமை வந்து மேலேருந்து அமைச்சர்களை அனுப்பி கனிமொழி ஸ்டாலினோட தங்கச்சி முதலமைச்சரோட தங்கச்சி போய் பிரச்சனையை தீர்க்க முடியல, 4-5 மந்திரி போய் நிற்கிறான், பிரச்சனையை தீர்க்க முடியல. அப்போ இது எல்லாமே அப்படியே இதோட அமைகிடும். 26 தேர்தலை எதிரொலிக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? எதிரொலிக்கும், சந்தி சிரிக்கும். நீங்கள் என்ன கூட்டணி வச்சாலும் இதுக்கு என்ன ஒரு வேலையை கொடுப்பீங்க. இந்த பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றது ஒன்றை காரணியை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பாதகங்களை ஊழலை மறைக்க முடியாது. காமன் மேனை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் என்ன சொல்கிறாரு, மேயர் என்ன சொல்கிறாரு, தண்ணி வருதா, கக்கூஸ் அடைச்சிக்கிட்டால் உடனே க்ளீன் பண்ணுறானுங்களா, சாலை வசதி எப்படி இருக்குது, இதுதான் மெயினே ஒழிய உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து பள்ளிகளில் பகவத்கீதையை பாடமாக வச்சாரா? யோகி கவர்மெண்ட்டில் 500 கஸ்டோடியல் டெத்திங் 24 தானே நடந்தது.
உத்தராகண்டில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டான். இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டீங்க, இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டினீங்க, இனிமேல் ஓடாது. பல மாநகராட்சிகளில் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, கடுமையான பஞ்சாயத்து. தலைமையால் தீர்க்க முடியல, அது தெரியுதுல்ல. கூப்பிட்றாங்க அங்கே அந்த அறிவாலயத்துக்கு, இவங்க ஒரு ஃபார்முலா சொல்லி அனுப்புகிறாங்க, சரின்ட்டு சொல்லி போய் அங்கே நேரெதிராக செய்கிறான். சங்கரங்கோயிலில் திமுக கவுன்சிலரே கொண்டு வந்து, ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலரும் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து நகராட்சி சேர்மனை பதவியிலேருந்து நீக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இதை பேசி தீர்த்துக்கலாம், நீ மேற்கொண்டு எதுவும் செய்யாதுன்னு கனிமொழி போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அப்போ கட்சி தலைமையோட கட்டுப்பாடு எந்த லட்சணத்தில் இருக்குது கட்சியில்? இந்த லோக்கல் பாடி கரப்ஷன் வந்து திமுக பெரிய சவாலுங்க. அழகான பாயிண்ட் ஜூனியர் விடலை எழுதியிருக்கிறது. 25 மாநகராட்சிகள், 68 சட்டமன்ற தொகுதிகள், நகராட்சி எல்லைகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வருது. அப்போ 100 தொகுதிகளில் டப்பா டான்ஸ் உங்களுக்கு. நமக்கு சிட்டியில் தெரியல குவான், சிட்டிலையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஆனால் சிட்டியில் ஒரு மாதிரி சமாளிச்சிடறானுங்க. சென்னை தவிர போனீங்கன்னா பெருநகரங்களில் மாநகராட்சிகளையும், மாநகராட்சியில் தாண்டி போனீங்கன்னா சங்கரன் கோயில் மாதிரி நகராட்சிகளையும் திமுக வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்குது. இது அத்தனையும் ஃபேக்சுவலி கரெக்ட். நீங்கள் எப்பயுமே திமுக எதிராக பேசுகிறீங்க. நாங்கள் ஐயோ பைத்தியமாயா திமுக எதிராக பேசுகிறது, பைத்தியமா? நமக்கு இஷ்யூ தானே பேசுகிறோம். இஷ்யூ பேசும்போது இஷ்யூக்கு நீ பதில் சொல்லு. இப்போ இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்களே, இதில் ஃபேக்சுவலாக ஏதாவது தப்பாக ரைட்டாக அதை சொல்லு. உடனே எடப்பாடி பீரியட்லையும் இப்படி நடந்தது, ஜெயலலிதா இந்த கதை அங்கே போய்டுவானுங்க. கஸ்டோடியல் டெத் 24 பேர் செத்துட்டான்னு விஜய் கேட்டால், எடப்பாடி பீரியடில் 495 பேர் சேர்த்தாங்கன்னு ஒரு அறிவு கொழுந்து பேசுது. இவங்கெல்லாம் யார், எப்படி திமுகவால் இயக்கப்படுறவங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்கே போனார் விஜய்னு? எதனா அறிவு இருக்கா? இப்போ ஏன் பவரில் இருக்கானோ அவனை தான் கேள்வி கேட்க முடியும். அதுக்கு முன்னால் அந்த எடப்பாடியை கேள்வி கேட்கலாம், அதுக்கு முன்னால் அந்த காங்கிரஸை கேட்கலாம், அண்ணா திமுக, அதுக்கு முன்னால் அந்த பிரிட்டிஷ்காரனை கேட்கலாம், அதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க, மராட்டியர்கள் இருந்தாங்களா அவனை கேட்கலாம், சேர சோழர் பாண்டியர் வரைக்கும் போகலாம்ல. ஏன்னா புத்தி இருக்குதா? இன்றைக்கி 24 பேர் செத்துட்டான், இதுக்கு பதில் சொல்லலாம். அவர் பேர் 498 பேர் செத்துட்டாங்க. இதெல்லாம் யார் செய்வா? திமுக கைக்கூலிகள் தான் இதை செய்வாங்க. இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு நீ கவர்மெண்ட்டு ஜெயிச்சிடணும்னு கனவு கண்டிங்கன்னா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் தான் இந்திய அரசியலின் முதுகெலும்பு, தமிழ்நாடு அரசியல் உட்பட. அரசினுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். சென்னையை மட்டும் வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் MP MLA. சென்னை மேயர் பிரியாவுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் வரல, அதனால் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சென்னையை தவிர மற்றபடி கிட்டத்தட்ட அத்தனை மாநகராட்சிகளையும் சந்தி சிரிக்குது. 68 தொகுதி நகர்ப்புற நகராட்சி சேர்த்தா 100 தொகுதின்றான். 100 தொகுதியிலே உங்களுக்கு வந்து நிலைமை வந்து கலவரமாக இருக்கும். கலவரம்னா நீங்கள் எங்கே இந்த 200 சீட் ஜெயிப்பீங்க? ஜெயிக்கிறது தோக்கிறத விடுங்க, அதுக்குள்ளே கூட போக வேணாங்க. அது என்ன 8-9 மாதம் இருக்குது, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எப்போ பார்த்தாலும் ஜெயிப்போன்றதே ரொம்ப அதீதமான கற்பனை. என்ன நிலைமை இது? இது என்ன கவர்மெண்ட்டு? திராவிட மாடல் ஆட்சின்றது இதுதானா? இல்லை, இது ஒரு இஷ்யூவே இல்லை. நீங்கள் பேசுகிறீங்களா? லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய இந்த கரப்ஷனு ஒரு இஷ்யூவே கிடையாது. கூட இருக்க இடதுசாரிகளும் விசிக்காவும் ஏங்க வாய்மூடி மௌனியாக இருக்காங்க? இல்லை, இப்போ நான் கேட்குறேன்னா, இப்போ கவுன்சிலருடைய அட்ராசிட்டிஸை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்படிதான் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கருணாநிதி ஆட்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எடப்பாடி ஆட்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாலின் ஆட்சியிலையும் கட்டுப்படுத்த முடியல. இல்லாட்டி ஏங்க அவன் போய் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படிங்க வரும்? எந்த எண்டில் போனால் வரும்? மேயர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, திமுக கவுன்சிலர்ஸ் திருநெல்வேலியெல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை அவரே எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. பிரிண்டில் ஆஃப் த ரெக்கார்டும் பேர் போடாமல் பேர் குறிப்பிட விரும்பாத மேயர் கவுன்சிலர் கூறினா அதெல்லாம் இல்லை. கேமரா முன்னால் முகத்தெல்லாம் பிளர் பண்ணாமல் என் பேரை போட்டுக்கோ, வேணாம் என் ஜாதகத்தையே போட்டுக்கோ, இந்த வார்டு நான் என் மூஞ்சியை காமிக்கிறேன், என் பேரை போடு, எங்கள் அப்பா பேர், என் அம்மா பேர், என் பொண்டாட்டி பேர், எல்லோரும் என் குழந்தைங்க பேர், வேணா என் ஜாதகத்தையே 3 தலைமுறை ஜாதகத்தையே கொடுக்குறேன், உனக்கு குலம் கோத்திரத்தை கொடுக்குறேன், ஆன் பண்ணிக்கோ கேமராவை. மேயர் இவ்வளோ திருடுறான் சொல்கிறவர் திமுக கவுன்சிலர். யாருக்கு எதிராக? திமுக மேயருக்கு எதிராக. இது கடந்து போகக்கூடிய விஷயம்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்களா? நான் கேட்குறேன். தேர்தல் நேரத்தில் தானே அங்கே கூட்டணி. அந்த 15 நாள் முடிஞ்சோன்னா அவங்க யாரும் நீங்கள் யாரோங்க? ஏங்க எவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் திமுகவால் பலன் அடைகிறீங்க. இந்த கட்சிகளோட தலைவர்கள், தொண்டனா நான் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இருக்காங்களே, இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ, தலைமை வழிகாட்டக்கூடிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக திமுகவால் பலன் அடைகிறாங்க. இல்லாட்டி இப்படி முட்டு கொடுக்க மாட்டாங்க. உன் செயல்பாடுகள் தான் உன் யோகியதையை காட்டும். இது கூட்டணி அரசாக தான் நீ முட்டு கொடுக்கலாம். இது கூட்டணி அரசு கிடையாது.
அப்போ நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? உனக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இல்லாமல் நீ முட்டு கொடுக்க மாட்டேன். உன் கட்சிக்கு லாபம் கிடையாது, உனக்கு லாபம். இப்போ பேசுகிற இந்த பிரச்சனைகள், உள்ளாட்சி அமைப்புகளோட ஊழலை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? 2 மாநகராட்சியில் மேயரையே மாற்றினாங்க. திமுக தலைமை தண்ணி குடிச்சது, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. தலைமை சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு மாநகராட்சியில் மட்டும் காப்பாற்றுனீங்க, காஞ்சிபுரத்தில். இப்போ மொத்தம் சேர்த்து நான் கேட்குறேன், மொத்தம் 100 சட்டமன்ற தொகுதிகளில் இதனால் பாதிப்பு வரும்னா திமுக மட்டும் இல்லைங்க, கூட்டணி கட்சிக்கு தான். அப்போ உனக்கு கிடைக்கிற 2 சீட் 4 சீட்டும் விழலுக்கு கரைத்த நீராகி போகும். இதை பேச மாட்டிங்களா? இதை நீங்கள் பேசவே மாட்டிங்களா? 24 மணி நேரம் நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்வா, பொது சிவில் சட்டம், யோகி ஆதித்யநாத், அமித்ஷா, இதுதான் உங்களுக்கு திருப்பரங்குன்றம். கடைசி எல்லாத்தையும் விட்டாங்கன்னா இதை எடுத்துப்பானுங்க, கீழடி. ரொம்ப முக்கியம். அது ஏற்றி அவனை கேள்வி கேட்டால் அவனை துரோகி பட்டம் கட்டுறது. இந்த பிரச்சனையை பற்றி பேசினானுங்களா? இது ஜீவநாடியான பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்களை காவு வாங்க போகிற பிரச்சனை. உங்கள் நல்ல நேரம் எதிர்கட்சிங்க பலவீனமாக இருக்கும், வண்டி ஓடுது. ரொம்ப லாஜிக்கலி கரெக்டாக எழுதியிருக்கு ஜூவி. 100 சீட்டு அடி வாங்க போகுது உங்களுக்கு. அமித்ஷாவை சந்தித்ததாலேயே தமிழ்நாட்டுக்கு நிதி வந்தது என பேசியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? யார் இவர் பார்த்ததாலையாமா? கதை இழக்கிறார், நன்றாக கதை இழக்கிறார் அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு நிதி வந்ததுன்றது ஒன்றும் யார் போட்ட பிச்சை கிடையாது, தமிழ்நாட்டோட உரிமை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். அவங்க கவர்மெண்ட்டில் 1000 குறைகள் இருக்கலாம், அவங்க மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த முதலமைச்சர் செய்யாதது எதிர்க்கட்சி தலைவரான தான் செய்து விட்டேன் என்று எடப்பாடி சொல்லுவாரேயானால் அது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயந்தான். 2வது, அதில் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு பெருமைப்படுறதே ரொம்ப தவறான அணுகுமுறை. அது ஒன்றும் அமித்ஷா நமக்கு பிச்சை போடல. அது அமித்ஷாவோட சொந்த துட்டும் கிடையாது, பிஜேபியோட சொத்தும் கிடையாது. அது இந்திய அரசோட பணம். நீங்களும் நானும் கட்டின வரி பணத்தில் தான் இந்திய அரசு இயங்குது. அப்போ நம்ம பணம் நம்மக்கிட்ட வந்திருக்குது. மாநிலங்கள் இல்லைன்னா ஒன்றிய அரசு கிடையாது, மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசு இல்லை. இந்தியா தட்ஸ் பாரத் ஷால் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது. ஒன்றியம், அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஒன்றியம்னு சொல்லும்போது பிரிந்து போக உரிமை இல்லாத ஒன்றியம், மத்தியில் அதிகாரங்களை அதிகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றியம். அதில் நீங்கள் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? யார் விட்டு பணம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு? நம்மை வஞ்சித்த மத்திய அரசை கண்டிக்க வேண்டியதற்கு பதிலாக எடப்பாடி அமித்ஷாவுக்கு வெஞ்சாமரம் வீசுகிறார். ஸ்டாலின் சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் போய் பேசி நான் போராடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அதுவே ஆபத்தமானது. நமக்கு வர வேண்டிய பணத்தை எதுக்கு போராடுற? அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதில் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் கூசாமல் சொல்கிறீங்க. அது அவலம். அப்போ இங்கே இருக்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்டட் கவர்மெண்ட்னு போது அது திமுக ஸ்டாலின்னு பார்க்காதீங்க. மக்கள் இன்னைக்கு திமுக, நாளைக்கு அண்ணா திமுக, அதுக்கு அடுத்த நாள் XYZ. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு. பணம் கொடுக்க மறுக்கிறது மூலமாக அவன் ஸ்டாலினை இழிவுபடுத்தலை, திமுகவை இழிவுபடுத்தலை, தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிறான். இது தமிழ்நாட்டு மக்களின் மீது தொடுக்கப்பட்ட போர். இதில் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக நின்று பேச வேண்டிய எடப்பாடி நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு எந்த பேசுகிறாரு? இதில் ஸ்டாலினை ஸ்கோர் பண்ணிட்டா பேசுகிறாரு. அபத்தமான கருத்து. ஸ்டாலின்ற தனிநபர் அல்ல, ஸ்டாலின்ற முதலமைச்சர். மக்கள் தேர்ந்தெடுத்து திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவர் மாநில உரிமைகளுக்காக கேட்குறாரு. மத்திய அரசு நம்ம பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறோம், நம்மளை வஞ்சிக்குது. இதில் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு எடப்பாடி சொல்கிறது வெட்கக்கேடானது. இது மாநில உரிமை. மத்திய அரசு நமக்கு போடுற பிச்சை கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி.